நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. தீரன் சின்னமலையின் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டு வரும் சூழலில் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் வாகன பேரணி என்ற பெயரில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் தொண்டர்கள் கார் மற்றும் பைக்குகளில் பொதுமக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் அத்துமீறி பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தங்கமணி. வணக்கம் தங்கமணி, விவரங்கள். சுபா வணக்கம். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை அவர்களின் 220வது ஆண்டு நினைவு தினம் என்பது தற்போது அனுசரிக்கப்பட்டு வரும் நிலையில் இதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டம் சங்கிரி பிரிவு சாலையில் உள்ள அவரது நினைவு தூணிற்கு பல்வேறு அரசியல் கட்சியினர் தொடர்ந்து மரியாதை செலுத்தி வருகின்றனர். தொடர்ந்து அவர்கள் அங்கு மரியாதை செலுத்திய பின் ஈரோடு மாவட்டம் அரச்சலூர் பகுதியில் இருக்கின்ற தீரன் சின்னமலையினுடைய நினைவிடத்திற்கு ஆண்டுதோறும் சென்று அங்கும் நினைவஞ்சலி செலுத்துவது வழக்கம். இந்த நிலையில இந்த ஆண்டு சேலம் மாவட்டம் சங்கிரி பகுதியில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி நிர்வாகிகள் தீரன் சின்னமலை அவர்களினுடைய நினைவு தூணிற்கு மரியாதை செலுத்திவிட்டு நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் வழியாக அரச்சலூருக்கு செல்கின்றனர். இந்த நிலையில பள்ளிப்பாளையம் 4 ரோடு சந்திப்பு பகுதியில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியை சார்ந்த சுமார் 2000க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள், சுமார் 500க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள், 1000க்கும் மேற்பட்ட கார்களில் ஆபத்தான முறையில் அட்ராசிட்டியில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து இவர்கள் கொடிகளை ஆங்காங்கே கட்டிக்கொண்டும் கார்கள் மீது வேன் மற்றும் ஆகியவைகள் மீது ஏறி நின்றும் தொடர்ந்து புல்லட்டுகள், இருசக்கர வாகனங்கள் அதிவேகமாக சாலைகளில் இயக்கி வருகின்றனர். தொடர்ந்து காவல்துறையினுடைய விதிமுறைகளை மீறி தற்போது அவர்கள் அந்த நம்பர் பிளேட்டுகளை கழட்டி கொண்டு அதனை மறைக்கும் வகையில் கட்சியினுடைய கொடிகளை மறைத்து பயன்படுத்தி வருகின்றனர். தொடர்ந்து நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.